வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்பத்தின் பாதுகாவலர், தொழிலாளரின் தலைவர், இயேசுவின் வளர்ப்பு தந்தை, இப்படி பலவிதமாக சிறப்பு பெயர்களால் நாம் போற்றும் புனித சூசையப்பரின் துணை வேண்டி இந்த நாளை தொடங்குவோம். வாழ்க்கை பாதையில் நாம் தடுமாறும் போதும், சவால்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போதும், இயேசுவையும் மரி அன்னையையும் பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாத்து வழி நடத்த புனித சூசையப்பர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு தேவை. அவருடைய அமைதியான நீதி உள்ள வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் இறைவனின் சித்தத்திற்கு நாம் எவ்வாறு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த நாளில் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், தேவைகளையும் அவர் பாதத்தில் வைத்து இந்த சக்திமிக்க ஜெபங்கள் மூலம் அவரது பரிந்துரையை நாடுவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். இறைவனின் திட்டங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தனது வாழ்க்கையை தியாகம் செய்த புனித சூசையப்பரே, உம்முடைய விசுவாசமும் பணிவும் எங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கின்றன. நாங்கள் உம்மை போல இறைவனின் சித்தத்தை ஏற்று அதை நிறைவேற்ற எங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பாதுகாவலரே, இறைவனின் தாயான மரி அன்னையின் கற்புள்ள கணவரே, எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும் புனித சூசையப்பரே, உமது கரங்களில் எங்களை தாழ்மையுடன் ஒப்படைக்கின்றோம். எங்கள் தினசரி போராட்டங்களிலும் சோர்வான நேரங்களிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். உம்முடைய நீதி உள்ள வாழ்வை நாங்கள் பின்பற்றி இறைவனின் அன்பில் வளர்ந்து அவருடைய சித்தத்தை முழுமையாக்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் பாதுகாத்து நித்திய வாழ்வை அடைய எங்களை வழிநடத்தியருளும். குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, இயேசுவையும் மரி அன்னையையும் அன்புடன் பாதுகாத்தது போல எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய பாதுகாப்பில் வைக்கின்றோம். எங்கள் குடும்பத்தின் அன்பான பாதுகாவலரே புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை உம்முடைய பாதுகாப்பில் வைக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும், குறிப்பாக பெற்றோர்கள், குழந்தைகள், கணவன், மனைவி ஆகியோரை நீர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்ப உறவுகளில் அன்பு, பொறுமை மற்றும் புரிதல் ஆகியவை பெருகும்படி அருள் புரியும். சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அமைதியும் சமாதானமும் நிறைந்திருக்க உதவி செய்யும். உம்முடைய முன் மாதிரியை பின்பற்றி எங்கள் குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் இறைவனின் அன்பின் சாட்சிகளாகவும் வாழ எங்களை வழிநடத்தியருளும். குழந்தை இல்லாத தம்பதியரின் வேதனையை உணர்ந்து அவர்களின் வேண்டுதல்களை இறைவனிடம் எடுத்து செல்ல வல்லவரான புனித சூசையப்பரே, உம்மிடம் நாங்கள் மன்றாடுகிறோம். அனைத்து தந்தையரின் பாதுகாவலரே புனித சூசையப்பரே, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியரின் ஏக்கத்தை நீர் உணர்ந்து அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுமாறு நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தால் அவர்களின் வயிற்றில் ஒரு புதிய உயிர் உருவாகும் அதிசயத்தை நிகழ்த்தும்படி இறைவனை மன்றாடும். நம்பிக்கையும் காத்திருத்தலும் நிறைந்த இதயத்துடன் தங்கள் ஜெபங்களுக்கு இறைவன் பதிலளிப்பார் என்ற உறுதியை அவர்களுக்கு தாரும். நீர் இயேசுவை கவனித்துக் கொண்டது போல அவர்களையும் பாதுகாத்து அவர்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்க அருள் தர வேண்டுமென்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். ஞானத்தின் பாதுகாவலரே புனித சூசையப்பரே, எங்கள் பிள்ளைகளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் சரியான பாதையில் நடக்க நல்ல குணங்களையும் ஒழுக்கத்தையும் வளர்த்து கொள்ள அருள் புரியும்.
அவர்களின் படிப்பில் ஞானத்தையும் நல்ல புரிதலையும் தாரும். அவர்கள் உலகத்தின் தீய வழிகளால் திசை திரும்பாமல் இறைவனுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும். அவர்கள் உமது முன்மாதிரியை பின்பற்றி பொறுப்புள்ளவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் வளர்ந்து தங்கள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக திகழ அருள் புரியும். குணமளிக்கும் வல்லமை கொண்ட புனித சூசையப்பரே, நோயுற்றவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்குமாறு உம்மை வேண்டுகிறோம். எங்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களையும் வேதனைகளையும் நீக்கி பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். மனநோய்கள், மனச்சோர்வுகள் போன்ற எல்லா விதமான மன போராட்டங்களில் இருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்களுடைய விசுவாசம் சோர்ந்து போகாமல் நோய் வேதனைகளை தாங்க எங்களுக்கு வலிமையை தாரும். நாங்கள் குணமடைந்த பின்பு உமக்கும் இறைவனுக்கும் சாட்சியாக வாழ எங்களுக்கு அருள் புரியும். தொழிலாளர்களின் பாதுகாவலரே, புனித சூசையப்பரே, வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக உம்மிடம் பரிந்து பேச நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அவர்களின் திறமைகளுக்கும் முயற்சிகளுக்கும் ஏற்ற ஒரு நல்ல வேலையை இறைவனிடம் கேட்டருளும். வேலை தேடும் போது வரும் பயத்தையும் விரக்தியையும் நீக்கி அவர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தாரும். ஒரு நல்ல வேலையை பெற்ற பின்பு உமக்கு நன்றி கூறி தங்கள் வருமானத்தை நேர்மையான வழியில் பயன்படுத்த அவர்களுக்கு வழிகாட்டும். சாத்தானின் ஆதிக்கத்தை முறியடித்தவரான புனித சூசையப்பரே, பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளின் பிடியில் சிக்கியவர்களை நீர் விடுவிக்க வேண்டுமென்று வேண்டுகிறோம். அவர்கள் மீது இருக்கும் எல்லா சாபங்களும் கட்டுகளும் இயேசுவின் பெயரால் முறிக்கப்பட வேண்டும். உம்முடைய பாதுகாப்பில் அவர்களை வைத்து எந்த தீய சக்தியும் அவர்களை அணுகாதபடி காத்தருளும். அவர்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் உமது பரிசுத்தமான பாதுகாப்பினால் அவர்களை நிரப்பி இறைவனின் அன்பில் அவர்கள் எப்போதும் நிலைத்திருக்க செய்தருளும். புனித சூசையப்பரே, கடன்களின் சுமையால் அழுத்தப்பட்டு தவிக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளை நீர் கண்ணோக்கி பார்க்குமாறு வேண்டுகிறோம். அவர்களுடைய நிதி நெருக்கடிகளை நீக்கி கடன்களிலிருந்து விடுதலை பெற அவர்களுக்கு வழிகாட்டும். தேவையற்ற செலவுகளை குறைத்து வருமானத்தை பெருக்க அவர்களுக்கு ஞானத்தை தந்தருளும். கடன் கொடுப்பவர்களின் உள்ளங்களில் இரக்கத்தையும் புரிதலையும் உண்டாக்க உம்மை வேண்டுகிறோம். இனி வரும் காலங்களில் நிதி தேவைகளை சரியாக கையாள அவர்களுக்கு பொறுப்பையும் திட்டமிடும் ஆற்றலையும் தந்தருளும். பயணிகளின் பாதுகாவலரே, புனித சூசையப்பரே, எங்கள் பயணங்கள் அனைத்தையும் உம்முடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். நீர் இயேசுவையும் மரி அன்னையும் பாதுகாத்தது போல எங்கள் பயணங்கள் பாதுகாப்பாகவும் எந்த விதமான விபத்துகளும் இல்லாமல் அமைய அருள் புரியும். நாங்கள் வாகனங்களை ஓட்டும் போது கவனத்துடன் பொறுப்புடனும் இருக்க ஞானத்தை தாரும். எங்கள் பயணத்தின் நோக்கம் நிறைவேறவும் நாங்கள் நலமுடன் எங்கள் வீடுகளுக்கு திரும்பி வரவும் உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையில் சிறந்த முன்மாதிரியான புனித சூசையப்பரே, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். எங்கள் மனங்கள் சிதறாமல் இறைவனோடு நாங்கள் நெருங்கிய உறவில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அமைதியான ஆழமான ஜெப வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றவும் இறைவனின் குரலை தெளிவாக கேட்கவும் அருள் புரியும். எங்களுடைய ஜெபங்கள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உண்மையான அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாக மாற எங்களுக்கு வழிகாட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும்
உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணம் அடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசு நாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும், எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாயிருந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசையப்பரே, கொஞ்சமும் தகுதி இல்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே, மரி அன்னையின் புனித கணவரே,
இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாது அடைக்கலம் அளிப்பவரே, நான் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு மரியன்னை இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர் நாங்கள் மரிக்கும் போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். நான் மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும் மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசையப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வான தூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. புனித சூசையப்பரே, இயேசு பாலன் மாட்டு கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதை கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குலம் மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வான தூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே, ஆமீன். புனித சூசையப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும்.
சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுள்ளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்களாகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். பாப்பரசர் 13ஆம் சிங்கராயர் சூசையப்பர் பேரில் செய்த ஜெபம்.
புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்பத் துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம். உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது திரு இரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனுக்குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமது செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகிறோம். திரு குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனே, இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும். அதிமிக உருக்க நேசம் அமைந்த பிதாவே, சகல பாவ மாசுகளின் நின்றும் எங்களை தற்காத்தருளும். வல்லமை பொருந்திய பாதுகாவலனே, எங்கள் சத்துருகளோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். மரண ஆபத்தில் நின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்றும் இக்கட்டு இடையூறுகளில் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தருளும். உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் ஜீவித்து பக்தியாய் மரித்து பரகதியில் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். அனுகூலம் அடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனுமாகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே, பரிசுத்தமயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாவையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாயிருக்கிற இந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அத்திவ்ய இயேசுவுக்கும் தேவ மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வரப்பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். புனித சூசையப்பர் உயர்ந்த நிலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதை தியானிப்போம். வல்லமை படைத்த இறைவன் பாவ இருளில் மூழ்கி கிடக்கும் மனித குலத்திற்கு மீட்பளிக்க விரும்பியதால் தனது மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பூவுலகிற்கு அனுப்பி பாடுபட்டு மரித்து அதன் மூலம் நமக்கு முடிவில்லா வாழ்வை தர விரும்பி பெண்களின் தூயவளான மரியன்னையை அவருக்கு தாயாராக தெரிந்து கொண்டார். இறைவன் தன் அருளால் வான தூதர்களையும் புனிதர்களையும் மரியன்னை காண்பதற்கு ஆசி வழங்கினார். அன்னையை ஜென்ம பாவம் இல்லாமல் பூமியில் பிறக்க செய்து தூய ஆவியால் நிரப்பி வானுலகிலும் பூவுலகிலும் உயர்வடைய செய்தார். தூய ஆவியால் மரியன்னை கருவுற்று இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு ஓர் துணையும், இயேசு கிறிஸ்துவுக்கு பூவுலகில் ஒரு தந்தையும் வானுலகில் நீதிமானும் தேவைப்பட்டதால் சூசையப்பரை இறைவன் தேர்ந்தெடுத்து மரியன்னைக்கு கணவராகவும் குழந்தை இயேசுவுக்கு தந்தையுமாக்கினார். தக்க வயதை அடையும் வரை பேணி காக்கும் நல்லதொரு தந்தையாக இவரை இறைவன் நியமித்தார். இறைவன் தன் மகளை முன்மாதிரியாக வளர்க்கும் பொறுப்பையும் அருளையும் ஆசியையும் புனித சூசையப்பருக்கு வழங்கினார். தூய மரியன்னைக்கு அளித்த உயர்வை விடவும் புனித சூசையப்பருக்கு அளித்த நீதிமான் என்ற உயர்வு வானுலகிலும் பூவுலகிலும் யாருக்கும் வழங்கப்படவில்லை. அதனால் புனித சூசையப்பர் வான தூதர்களை விடவும் தூயவர்களை விடவும் மேலானவர் என வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இறைவன் யாரை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறாரோ அவர்களுக்கு அளப்பரிய ஆசியையும் அருளையும் நல்குவதோடு நற்குணத்தையும் கொடையாக அளிக்கிறார். அரசனாக முடிசூட்டிக் கொள்கிறவர்கள் நல்லாட்சி செய்யவும், அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் இறை பணியை செவ்வனே செயலாற்றவும்,
வேறு பணிகளில் ஈடுபடுவோர் தத்தம் பணிகளை திறம்பட ஆற்றவும் இறைவன் விரும்புகிறார். எல்லா பணிகளுக்கும் மேலான பணிக்கு தெரிவு செய்யப்பட்ட புனித சூசையப்பருக்கு இறைவன் அவருடைய பெயர் என்றும் நிலைக்க மேலான அருளையும் ஆற்றலையும் அவருக்கு அளித்தார். புனித சூசையப்பர் இறைவன் திருவுளத்திற்கு பணிந்து தமக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை மிக நன்றாக செய்து முடித்தார். அவர் பொறுமை, நம்பிக்கை, விசுவாசம், இறை அன்பு, பணிவு ஆகிய நற்குணங்களை கொண்டு வாழ்ந்தார். இதனால் அவரை இறைவன் தூயவர்களை விடவும் மேலாக உயர்த்தினார். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்மை இறைவன் என்றென்றும் அன்பு செய்து வான் வீட்டை தருவதற்காக படைத்தார் என்பதுதான். அவர் கிறிஸ்தவர்கள் அல்லாதோரையும் தம் அருளால் கிறிஸ்தவர்கள் ஆக்கினார். இறைவன் சகல வரங்களையும் அளித்து திருச்சபையை நிலைநிறுத்தி அருட்சாதனங்கள் வழியாக தம் அருங்கொடைகளை அளித்து வருகிறார். புனித ஞான பிரகாசியார் தமது இதயத்தை விடவும் தான் கிறிஸ்தவனாய் இருப்பதே பெரிது என்று கூறியதைப் போல் நாமும் எல்லா நலன்களை விடவும் கிறிஸ்தவனாய் இருப்பதே பெரிது என்பதை உணர்ந்து அதன்படி நடக்க முயற்சிக்க வேண்டும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இறைவனுக்கு வேதனை கொடுப்பதை நாம் அறிந்து தவறு நடவாமல் இருப்போம். அவரவர்க்கு இறைவன் அளித்துள்ள பணிகளில் பிரமாணிக்கமாயிருந்து அவரவர் கடமைகளில் புனித சூசையப்பரை போல் சரிவர செய்தால் அனைவரும் புனிதராவோம். எப்பொழுதும் வான் வீட்டில் எல்லையில்லா ஆனந்தம் அடைவோம். தன்னுடைய பணியை சரிவர செய்யாமல் வேறு பணியில் நிலையில் நன்றாக இருப்பேன் என எண்ணும் கிறிஸ்தவர்கள் தன் கடமையில் இருந்து தவறுகின்றனர். துறவரத்தார் தனக்குரிய ஒழுங்குகளை கடைபிடித்தால் மட்டுமே அவரின் வீட்டை அடைவார்கள். அதனால் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் புனித சூசையப்பரை கண்டுணர்ந்து அவரவர் கடமைகளை சரிவர செய்வோம் என உறுதி கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபம். எல்லா தூயவர்களை விடவும் மேலான நிலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட புனித சூசையப்பரை உம்மை வணங்கி மகிமைப்படுத்துகிறோம். இறைவன் உமக்களித்த பணியை சரிவர செய்ததால் நீர் தூயவர்களுக்கும் மேலான தூயவரானீர். உமது மேலான உயர்வையும் புனிதத்துவத்தையும் பார்த்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்தவர் என்ற பெயரை தூய்மையாய் காத்து அதற்குரிய கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டிய உதவி புரிந்தருளும். எங்களை படைத்து காத்து சகல உதவிகளையும் அருளையும் தந்து கொண்டிருக்கிற உமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரை, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வேலைகளையும் எங்கள் எதிர்காலத்தையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். உமது வழி நடத்துதலுடன் இறைவனின் சித்தத்தை ஏற்று மகிழ்ச்சியாக வாழ எங்களுக்கு துணை செய்யும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.